அத்தியாயம் 79. சூரத்துன் நாஜியாத். பறிப்பவர்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். பாவிகளின் உயிர்களை பலமாகப் பறிப்பவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக. நல்லோரின் ஆத்மாவை எளிதாகக் கைப்பற்றுபவர்களான மலக்குகள் மீது சத்தியமாக. அதிவேகமாக நீந்திச் செல்பவர்களான மலக்குகளின் மீது சத்தியமாக. கைப்பற்றிய நல்லோர்களின் உயிர்களை அல்லாவின் சந்நிதிக்கு எடுத்துச் செல்ல போட்டி போட்டுக் கொண்டு முந்திச் செல்வோர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக. சகல காரியங்களையும் அல்லாவின் கட்டளைப்படி நிர்வகிப்பவர்களான மலக்குகள் மீதும் சத்தியமாக. முதல் முறை குழல் ஊதப்பட்ட பின் பூமியே கடுமையாக நடுக்கக்கூடியது நடுக்கும் நாளில். அதனை அடுத்து வரக்கூடியது இரண்டாவது முறை குழல் ஊதுவது தொடரும். அந்நாளில் இதயங்கள் திடுக்கிட்டு கலக்கமுடையவையாக இருக்கும். அவைகளின் அவ்விதயங்களை உடையோரின் பார்வைகள் பயத்தால் கீழ்நோக்கி தாழ்ந்தவையாக இருக்கும். நிச்சயமாக நாம் இறந்த பின்னர் உயிர்ப்பிக்கப்பட்டு முந்திய நிலைமைக்கு திருப்பப்படுவோரா என்று அவர்கள் கேட்கின்றனர். நாம் உக்கிய எலும்புகளாக ஆகிவிட்ட போதிலுமா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்று கேட்கின்றனர். அது அப்போது பெரும் நஷ்டமான திரும்புதலாகும் என்றும் அவர்கள் பரிகாசமாக கூறுகின்றார்கள். ஆகவே அது ஒரே ஒரு பெரும் சப்தம்தான். அப்போது அவர்கள் உயிர் பெற்றெழுந்து பூமியின் மேல் பரப்பில் இருப்பர். நபியே, மூசாவுடைய செய்தி உமக்கு வந்ததா? துவா என்னும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் அவருடைய இரட்சகன் அவரை அழைத்தபோது, நீர் ஃபிரௌனின் பால் செல்வீராக. நிச்சயமாக அவன் வரம்பு மீறிவிட்டான். ஆகவே நீ பரிசுத்தமடைய ஈமான் கொள்ள உனக்கு விருப்பம் உண்டா என்று நீர் கேட்பீராக. இன்னும் உன் இரட்சகன் பக்கம் செல்லும் வழியினை நான் உனக்கு காட்டுகிறேன், அதன் பின்னர் அவனுக்கு நீ பயந்து கொள்வாய் என்று கூறுவீராக. பின்னர் மிகப்பெரும் அத்தாட்சியை அவனுக்கு அவர் காண்பித்தார். அப்போது அவன் மூசாவையும் அவர் கொண்டு வந்ததையும் பொய்யாக்கினான், மேலும் அவரின் இரட்சகனுக்கு மாறு செய்தான். பின்னர் அவன் பின்வாங்கி அவருக்கு எதிராக குழப்பம் செய்ய முயற்சித்தான். ஆகவே அவன் தன் கூட்டத்தாரை ஒன்று திரட்டினான், பின்னர் அழைத்தான். அப்போது நான் தான் உங்களுடைய மிக மேலான இரட்சகன் என்று அவர்களிடம் கூறினான். ஆதலால் அவனை மறுமை மற்றும் இம்மையின் தண்டனையைக் கொண்டு அல்லாஹ் பிடித்துக் கொண்டான். நிச்சயமாக இதில் அல்லாவை பயந்து கொள்கிறவருக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது. படைப்பால் நீங்கள் மிகக் கடினமானவர்களா? அல்லது வானமா? அதனை அவன் படைத்தான். அதன் முகட்டை அவன் உயர்த்தினான், பின்னர் அதைச் சமப்படுத்தினான். அவனே அதன் இரவை இருளாக்கி சூரியனைக் கொண்டு பிரகாசிக்கும் அதன் பகலையும் வெளியாக்கினான். மேலும் பூமியே அதன்பின் அவனதை ஒழுங்குபடுத்தி விரித்தான். அதிலிருந்து அதன் தண்ணீரையும் அதன் மீதுள்ள பிராணிகளுக்கு மேய்ச்சல் பொருளையும் அவன் வெளியாக்கினான். மலைகளையும் அவற்றை அவன் பூமிக்கு முளைகளாக உறுதிப்படுத்தினான். உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக அவற்றை இவ்வாறு செய்தான். எனவே இரண்டாவது முறையாக குழல் ஊதப்படுவதான மாபெரும் அமளி வந்துவிட்டால், அந்நாளில் மனிதன் உலகில் தான் முயன்றவற்றை நினைவுபடுத்திக் கொள்வான். இன்னும் காண்போருக்கு நரகம் கண் எதிரில் வெளிப்படுத்தப்படும். எனவே எவர் வரம்பு மீறிவிட்டாரோ, மேலும் இவ்வுலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரோ, நிச்சயமாக நரகம் அதுவே அவர் ஒதுங்குமிடமாகும். மேலும் எவர் தன் இரட்சகனின் சந்நிதியே அவன் முன் நிற்பதை பயந்து மனோ இச்சையை விட்டு தன் ஆத்மாவைத் தடுத்துக் கொண்டாரோ அவர், அப்போது நிச்சயமாக சுவனம் அதுவே அவர் ஒதுங்குமிடமாகும். நபியே, மறுமையைப் பற்றி அதை எப்பொழுது வெளிப்பட்டு நிலைபெறும் என உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர். அதைப்பற்றி கூறுவதற்கு நீர் எதில் இருக்கிறீர்?
அது பற்றிய பதில் உமக்குத் தெரியாது, அல்லாஹ் மட்டுமே அறிவான். அதன் முடிவு பற்றிய அறிவு உமது இரட்சகனிடமே இருக்கின்றது. நிச்சயமாக நீர் அதை பயப்படக்கூடியவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்தான். அதனை அவர்கள் கண்ணால் காணும் நாளில் மாலையிலோ அல்லது அதன் முற்பகலிலோ ஒரு சொற்ப நேரமே தவிர தங்கியிருக்காதது போன்று அவர்களுக்குத் தோன்றும்.